another first round match நல்ல பேட்டிலா இருக்க போகுது. யாரா இருக்கும் போது இலுப்புக்குடி இலுப்புக்குடி டீம் தான் பேட்டிங் டீமா இருக்காங்க. டாஸை வின் பண்ண மேகா பிரதர்ஸ் தேர்வு பண்ணாங்க. இந்த மேட்சுக்கு 4 ஓவர் 3 பவுலர் யூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. மணி ஸ்ட்ரைக்லயும் நான் ஸ்ட்ரைக்கிங் ஹேண்டில் குட்டி. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் சரண். ஹாட்ரிக் 6 அரௌண்ட் த கில் ஃபர்ஸ்ட் ஒன். டாப் ஏஜ் வேகமா வந்துச்சு. ஷார்ட் டர்மெண்ட் பால் கீழ போய் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாங்க. ஒன் ரன் பேட்ஸ்மேனா மணி. ஆஃப்டம்ஸ்ல பாயிண்ட் சேவ். ஆஹா மணியும் அந்த வேகத்தில் தனது விக்கெட்டை வீழ்த்தி மணி வெளியே போக பார்த்தாரு. அதுக்கடையில நோ பால் சிக்னல் அங்க. கார்டு சொன்ன பிரச்சனை நினைக்கிறேன் கன்சல்ட் பண்ணி கொடுப்பாங்க. சோ கார்டு சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அத கோல்டன் ஆப்பர்சூனிட்டி ஃபார் மணி. அதை பயன்படுத்துவாரா மணி? இதுக்கு அப்புறமா எப்படி பரிசு பெறும் பார்க்கலாம். சைக்கிள் குட்டி ஃப்ரீ ஹிட் பால். இது இலவச பந்து. அருமையாக ஆடப்பட்ட வேட்டியான பந்து வீச்சு. சிங்கிள் கிடைச்சிருக்கு. ஒரு ஓட்டங்கள் மட்டும். ஃப்ரீ ஸ்விங்குக்கு போறாரு. நல்ல பந்து வீச்சு. நல்ல எஸ் பின்னாடி கோலவாசல் பக்கமா செம்ம வேகமா போயிருச்சு. ஸ்கூல் பசங்க காலுக்குள்ள போய்டும். பவுண்டரி. ஆப்ஷன்ஸ்ல கிளவர் பேட்டிங். இதுக்கு முன்னாடி இந்த ஷாட் ஆட போய் விக்கெட் ஆனாரு. மேன் கையில வந்துச்சு. நோ பால் பால கேப்ல தட்டி இருக்காரு. 4 ஓட்டங்கள். அடுத்து 2 4 மணி பேட்ல இருந்து அட்வான்ஸ் போயிட்டாரு. நினைக்கிறேன் லென்த் சடனா சேஞ்ச் பண்ணார் பவுலர். கம்பேக்கிங் டெலிவரி. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 11 6 மட்டும் இல்லப்பா. விக்கெட்ல இருந்து இன்னர் சர்க்கிள் நடக்குது. பவுலிங் விட்டு குட்டி சைக்கிள் ஃபர்ஸ்ட் ஒன். வெல் லெஃப்ட் விட்டாரு. வைட் மாதிரி இருக்கு. ரீபால் ஸ்விட்ச் கிட்ட திரும்பி பார்த்தாரு. பேட்டிங் கீழ போய் அடிக்க முற்பட்டார். அகைன் ஒரு நல்ல பந்து பம்ப் ஆகி போச்சு. ஸ்லாட்ல இருந்த மாதிரியே இருந்துச்சு. ஃபுல் டாஸ் பால். அங்க ஃபீல்டர் தூக்கி அடித்தார். வரைக்கும் பால் பாக்க தடுப்பாரா? 4 ஓட்டங்கள். ஒரு வாலிபால் முயற்சி பயனளிக்கவில்லை. பாலுங்க பேட்டை விட்டு விலகி போய் அகைன் ஒரு ஸ்லோயர் ஒன். மீண்டும் டாட் பால். வெற்றியுடன் இருந்து லாஸ்ட் ஒன்னு ஒரு முக்கியமான பந்து. ஃபீல்டர் சரண் கை கேட்ச். எஸ் லாஸ்ட் பால் விக்கெட்டோட சீக்கிரமா இருந்திருக்கு. இந்த ஓவர் வெட்டி கையில இருந்து ஒரு 4 போயிருந்தாலும் அந்த 4 ரன்ல போட்டுருக்காரு. வீடு போச்சு நினைக்கிறேன். 2 ஓவர் முடிவுக்கு 16 2 விக்கெட். நியூ பேட்ஸ்மேனா உள்ள ஹைட் மேன் மாதேஷ் மான்ஸ்டர் மாதேஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஓவர் போட சிவா வந்திருக்காரு. ஃபோர்த் விக்கெட் ஃபர்ஸ்ட் ஒன். ஃபுல் டாஸ் பால். வந்த பக்கமா பெரிய ஓவர் வெட்டி விஜய் வந்துட்டாரு. தடுக்கிட்டாரு. முயற்சி. சோ 2 ரன். அங்க செகண்ட் பால் டாட் பாலிங். நல்லா தெரிஞ்சு பந்து அப்படிங்கறப்போ தேர்ட் பால் டவுன் தி ட்ராக். சரியா கமிட் ஆகல அப்படிங்கறப்போ ஃபீல்டர் வந்துருவாரு ஸ்டீவன். சிங்கிள். இவர் சந்திக்க முதல் பந்து ஸ்லோயர் ஒன். பிளேயர் லைக் திஸ் அடிக்கப்பட்ட 1 ரன். சிங்கிள். ஒரு ஓட்டங்கள். போன பால் வைட் ஏரி பால். எஸ் அவுட் சைடு ஏஜ் கேட்ச் டிராப்புங்க. லைஃப் விட்டாங்க. ஆஹா நல்ல ஷாட் இருக்கு. சம ஹைட் இப்போ வரைக்கும் கேட்ச் பார்ப்போம். கண்டிப்பாக கேட்ச் போய் விழுந்துருச்சு. போன பால் தான் மிஸ் ஆகும். இந்த பால் மிஸ் ஆக சொல்லி பிடிச்சிருக்காரு. பந்து எக்ஸலென்ட் ஓவர் சிவா கையில இருந்து. 3 விக்கெட் இழந்து அவர் கடைசி 6 பால் வெட்டி விஜய் அவர் வந்திருக்காரு. அவருக்கான செகண்ட் ஓவர் மாதேஷ் ஸ்ட்ரைக்ல ஸ்விட்ச் கிட்ட திரும்பி அந்த ஆளே தூக்கி அடிக்கிறது 4 மாறிடும். எஸ் அதான் நடந்திருக்கு. 1 பவுன்ஸ்ல 4. செகண்ட் பால் ஃபுல் டாஸ் பால். எப்படிங்க மிஸ் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி அவரே யோசிச்சு ஓடிட்டு இருப்பாருங்க. தவறு ஓடி எடுத்துட்டார். நீ பேட்ஸ்மேன் பிரதாப் வெல் ப்ளே. கண்டிப்பா அந்த ஃபீல்டர் கையிலே போச்சு. எஸ் அவரோட ரியாக்ஷன் 6 மார் இருந்துச்சு. ஆனா தெளிவா பால் கீழ போய் விக்கெட். நீ பேட்ஸ்மேன் அன்பு ஸ்லோயர் நாளை சிறந்த வென்று நீல் பக்கத்துல மாதிரி இருக்கு. டாட் பால் பாட்டம் ஆஃப் த பேட் அப்படிறப்போ அவர் பிடிக்கிற இரண்டாவது கேட்ச். அடுத்து நிறைய விக்கெட் இழக்கறாங்க. அடுத்த பேட்ஸ்மேன் 6. ஃபுல் டாஸ் பால் ஏந்தி விட்டாரு. 1 பவுன்ஸ்ல எஸ் பவுண்டரி. லாஸ்ட் பால் இந்த பவுண்டரியோட இந்த ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வருது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ரவுண்டா 30 ரன் 31 டார்கெட் ஃபார் மேகா பிரதர்ஸ். செகண்ட் இன்னிங்ஸ் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சின்ட்ரா ஸ்ட்ரைக்லயும் சிவா நான் ஸ்ட்ரைக்லயும் ரைட் லெஃப்ட் காம்பினேஷன்ல வந்திருக்காங்க. ஒன் அண்ட் ஒன்லி பவர் பிளே ஓவர் ராஜ் வந்திருக்காரு. பிலிப்ஸ் ராஜ் பிரியாணி செய்வது இந்த பவர் பிளே ஓவர் டிசைட் பண்ண மேட்ச் முக்கியமான ஓவரா இருக்க போகுது. சான்ஸ் பாருங்க. கேட்ச் மோது. அவங்களும் ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாங்க. சோ இவங்க அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. விக்கெட் இல்லாத பால் விக்கெட்டா மாறி இருக்கு. செகண்ட் பாலுக்கே உள்ள வந்திருக்காரு. செகண்ட் பால்
லாங் ஆஃப் ஃபீல்டர் வச்சிருக்காங்க. மிக நேர்த்தியாக விசாட்டப்பட்ட ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. சிவா ஸ்ட்ரைக்ல சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் அடித்து கேட்சார்னா விட்டு பிடிக்க பாத்துட்டாரு. 1-2 என்று பார்ப்போம். ரன் அலோ பண்ணிட்டாங்க. 2 ஓட்டங்கள் இன்சைட் ஸ்டம்ப் டார்கெட் பண்ணிருக்காரு இங்க ராஜ். அவர் எடுக்கிற இரண்டாவது விக்கெட் ஒரே ஓவர்ல சீக்கிரமா இப்போ வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குறாரு இந்த பவர். அடுத்த பேட்ஸ்மேன் சரண். வாட்டர் பால் பம்ப் ஆகி போயிருக்குங்க. பிச் ஆஃப் த பால். சோ ஒன் வார்னிங் கொடுத்திருக்காங்க. டாடா மாதிரி இருக்கு. சான்ஸ் ஃபார் ஆனந்த். அன்பு பாலுக்கு கீழ அங்க அன்பு நல்ல டேக்கன். மூணாவது தனது கேட்ச் என்ற தனது விக்கெட்டை இழந்து வெளியே ஓடினார். சில சமயம் அமையும். அந்த மாதிரி தான் இந்த பவர் பிளே அமைஞ்சிருக்கு. ஹோல் டீம் ஒன்னு கூடுறாங்க இங்க. இன்னும் ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 3 விக்கெட். பிலிப்ஸ் ராஜ் ஸ்டீல் பண்ணிருக்காரு இந்த பவர் பிளேயை. இன்னர் சர்க்கிள் 4 பேர் பவுலிங் எண்டில் கடந்த தொடரில் சிறந்த பந்து வீச்சாளர் நடந்த தொடர் கமிட்டில சொல்லிட்டு இருக்காங்க. அவர் தான் வாங்கி இருந்தாரு. கொங்கராஜ். இந்த மேட்ச் இந்த தொடர் எப்படி அமைந்து பார்ப்போம் அவருக்கு. நந்து ஸ்டேக்ல ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் அங்க ஃபீல்டர் மாது அவர் இரண்டாவது கேட்ச் ஆயிருக்கும். எஸ் டேக்கன். 7 பாலுக்கு 4 விக்கெட் அப்படிங்கறப்போ நிறைய விக்கெட்டை சரிச்சிருக்காங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பெரிய கருப்பு திருக்கி விட்டாரு. அங்க ஃபீல்டர் குத்துனா கண்டிப்பா இந்த கிரவுண்ட் சோதனையா தான் முடியும். அங்க ராஜ் ட்ரை பண்ணி பாப்பாருன்னு நினைக்கிறேன். மூடியல அன்ஸ்டாப்பபிள் 4. அடுத்த பந்து யாக்கி திரும்ப கொடுக்கும் நினைக்கிறேன். பிச்சா தான் கீப்பர் பிடிச்சிருக்காரு. டாட் பாடி அட்டாக் அவரே போகணும். அப்பதான் அது சிங்கிளா மாறும். எஸ் அத தான் பண்ணிருக்காரு ஸ்டீஃபானி. பேட்ஸ்மேன் பிகின் தி ஸ்டம்ப் ஆட முயற்சி. அங்க ஃபீல்டர் 6 விட்டு தான் பிடிக்க பாக்குறாரு. 1-2 என்று பார்ப்போம். 2 கான ஓட்டங்கள். வெல் பிளேட். சான்ஸ் ஃபார் பவுண்டரி. சைஸா மூவ் பண்றாரு ஸ்டீஃபன். 6 வந்துட்டார். அது கடையில இன்னும் எடுக்கல. ஆஹா தடுமாற்றம். சிறு தடுமாற்றம். 6 விடம் இருந்து 4 விக்கெட் ஓட்டங்கள் பெற்ற வெற்றி பெறுகிறார். 2 ஓவர் முடிவுக்கு 13 ரன். மீதமுள்ள 12 பாலுக்கு 18 நீடு. ராஜ் நேர்த்தியாக டிஃபென்ஸ் ஆனாரு. 2 ஓடுறாங்க. செகண்ட் பால் நல்ல பால். டாட் பால். இலப்பு கொடி வெற்றி பெறலாம். பேட்ஸ்மேன் ஏறி போறனால ஒயிட் கொடுக்கல. தேர்ட் பால் நேர்த்தியான ஒரு தடுப்பாட்டம். ஒரு சிங்கிள். ஒரு ஓட்டங்கள் மட்டுமே. ஃபோர்த் ஒன் நேர்த்தியான தடுப்பாட்டம். ஒரு சிங்கிள். ஃபிஃப்த் ஒன் சீட் முறையில் ஒரு 4 ரன்களை அடித்துள்ளார் பேட்ஸ்மேன். வாழ்த்துக்கள். தேர்ட் ஓவரோட லாஸ்ட் ஒன் பால். சிறப்பாக அடித்தார் ஸ்கொயர் லெக் திசையில். அதனை கொங்கு தடுப்பாரா? பவுண்டரிங்க. 4 ரன்கள். லாஸ்ட் ஓவர் போடுறதுக்கு வினோத் வந்திருக்காரு. 6க்கு 6 வேணும். டாட் பால். ஃபர்ஸ்ட் பால் அருமையான பந்து வீச்சு. செகண்ட் பால் இன்னும் 5 பாலுக்கு 6 அடிக்கணும். ஷார்ட் பால். பவுண்டரி. 4 பாலுக்கு 2 ரன் வேணும். பவுண்டரி. மேட்ச் வின் பை. இந்த போட்டி முடிவில்